ஸோ நம்ம டேனியல் சாப்டர் 11 verse 40லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ verse 40ல் என்ன பார்த்தோம், கிங் ஆஃப் நார்த் அண்ட் கிங் ஆஃப் சவுத்துன்னு பார்த்தோம். கிங் ஆஃப் நார்த் வந்து பொய்யான கடவுள் பேரை வைத்துக்கொண்டு பொய்யான கிறிஸ்தத்தை உடைய இந்த பேப்பசியும் போப்புமா இருக்கணும், அது முன்னாடி இருக்க அமெரிக்கா தேசங்களும் அப்படின்றத பார்த்தோம். அவங்க என்ன பண்ண மற்ற செக்யூலரிஸ் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ண கடவுள் நம்பிக்கையற்ற கண்ட்ரிஸ் கிங் ஆஃப் சவுத்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியும். எந்த அளவுக்குன்னா ஒரு சூறாவளியை போல் அவங்க தாண்டி வந்துடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனோட காரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எதன் மூலியமாக அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க, அவங்க பொருளாதாரத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க, ஃபைனான்ஷியலும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ verse 41ல் அவங்க கடவுளோட பிள்ளைகளை, அதோட கடவுளோட சர்ச்சில் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வந்துடுறாங்க. சண்டே வர்ஷிப்ன்ற அது மூலியமாக கிங் ஆஃப் நார்த் என்ன பண்ணுறாங்க, பொய்யான உபதேசத்துக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. ஈவன் தற்காலிகமாக கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ verse 42ல் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ verse 43ல் ஈவன் ஃபைனான்ஷியலும் டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற பார்க்க முடியுது. ஸோ verse 44ல் இந்த நேரத்தில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த செய்தி லவ் ட்ரை மெசேஜ் வந்து, அதாவது முத்தூது செய்திகள் வந்து என்ன பண்ணுது, பிரச்சனைகளை கொண்டு வருது. யார், கிங் ஆஃப் நார்த்துக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ verse 45ல் இன்னைக்கு அதனால கோவமடைந்து மரண தண்டனையை கொடுக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்க்க முடியும். ஸோ லவ் ட்ரைனா என்ன, உறக்க செய்தி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மிட் நைட் க்ரைன் அதை புரிஞ்சுக்கிட்டா லவ் க்ரைம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ நடுராத்திரியின் சத்தம், மிட் நைட் க்ரை, நடுராத்திரி ஒரு இருளான சூழலில் ஒரு சத்தம் வந்துச்சு. அதுதான் என்ன எங்கன்னு பார்க்கணும்னா மில்லரைட்ஸ் காலத்தில் வந்த சத்தம் அப்படின்றது, அதுதான் முத்தூது மெசேஜ். ரெவலேஷன் 14ல் நம்ம பார்க்கக்கூடிய அந்த முற்றுது செய்திகள் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அது எங்கே நடந்துச்சு, 1880s நடந்துச்சு. 1844ல் அந்த சத்தம் என்ன பண்ண இன்னும் பலமாக இருந்ததை நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மில்லரைட்ஸ் மூமெண்ட்னால அது நடந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த செய்தியோட இப்போ அதே செய்தி உறக்க சத்தத்தோட ஆல்ரெடி அந்த சவுண்டை இப்போ இன்னும் லவுடராக கொடுக்கக்கூடிய இது பார்க்குறோம். சும்மா 180 years கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் உறக்க செய்தி. இன்னும் உலகத்து முழுவதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த செய்தி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு verse 45ல் காரியத்தை பார்க்குறோம். ஸோ verse 45ல் என்ன பார்க்குறோம், ஈ ஷால் பிளான்ட் தி டேபர்நாக்கிள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க. ஸோ அந்த கூடாரத்தை அமைக்கிறது எங்கன்னா கடலுக்கு மற்றில, சீக்கும் இல்லை க்ளோரியஸ்ட் லேண்டுக்கும் மற்றில அவங்க இந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க. இந்த அமைக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதான், ஈஷல்ஸ் அவரை யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடியாத அளவுக்கு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற பார்க்க முடியும். ஸோ இந்த செயல் தான் என்ன பண்ணுவது, ஒரு ஃபைனல் மரண தண்டனையை, அது கொலை தண்டனையை கொடுக்குறாங்க. அரசாங்கமும் மற்ற உலகளாவிய இந்த யுனைடெட் நேஷனாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போப்பு மார்க்கமாக இருக்கட்டும், இந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டமாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சேர்ந்து உலகளாவிய இந்த எலுமினாட்டிஸ்னா என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சண்டே லான்றதை போடுறாங்க. அதை மீறி ஆல்ரெடி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்க்க முடியுது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு பொருளாதாரத்தை, ஃபைனான்ஷியலாக எல்லோரும் கண்ட்ரோல் வந்துடுறாங்க. கடவுளோட பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ verse 40ல் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக மரண தண்டனை, அதாவது இப்படிப்பட்ட சித்திரவாதிகளை கொஞ்சமாக கிராஜுவலாக ஆனது இந்த verse 45ல் அது மரண தண்டனைக்கு போயிடுச்சுன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சில மாதங்களில், சில வருடங்களில் இது நடக்க போகுது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் உறுதியாக நிற்கணுன்றா காட் நம்மளை முன்னாடியே இது மூலியமாக சொல்லி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கிருபையின் காலம், அப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது கடவுளோட பிள்ளைகளுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கப்படும். ஸோ இதை கொடுக்குறவர்களுக்கும் அதை அந்த மிருகத்தின் சொரூபத்தையும் அந்த முத்திரையும் தரித்து கொள்கிறவர்கள் எல்லார்களுக்கும் ப்ரொபேஷன் முடிந்தது, அதாவது கிருபையின் காலம் முடிந்தது, அவ்வளோதான். இது வரைக்கும் பாவம் செய்தவர்கள் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நன்மை செய்கிறவர்கள் ஆல்ரெடி கடவுளோட பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபைனல் வார்னிங் கடவுள்கிட்டேருந்து வருது அப்படின்னு. இந்த ப்ரொபேஷன் முடிஞ்சிட்ட பிறகு அவங்களோட கொலாப்ஸ், அவங்களோட சிஸ்டம் என்ன பண்ணுறது, சடனாக ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டில் அது கொலாப்ஸ் ஆகிடுது அப்படின்னு பார்க்க. ஸோ வசனமாக வேர்ட் பை வேர்டாக நம்ம பார்க்கணும். ஸோ ஈஷா பிளான்ட்னு பார்க்கணும். ஆல்ரெடி அவங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, சண்டேலாம் சிஸ்டத்தை இந்த தடவை அவங்க கூடாரமாக போட்டு, அதாவது என்னென்னா கடை வச்சிடுறாங்கன்னு கூட சொல்லிடலாம், அதாவது பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களோட ரிலிஜியஸ் அத்தாரிட்டி அண்ட் சிவில் பவர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்மனெண்ட்லி என்ன பண்ணுறாங்க,
அவங்க பிளேஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ நாள் டெம்பரவரியாக இருந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு முழுமையான அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சொரூபம் அப்படின்றத பார்க்கும். ஸோ மிருகம்னா என்ன பார்த்தோம் ஆல்ரெடி. மிருகம்ன்றது பேப்பசி, அந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் அவங்க தான் மிருகம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த மிருகம் எப்போ காயம் சாவுக்கு எதுவான காயம் பட்டாங்க, 1798 காயம் பட்டாங்க. அந்த மிருகம் சொஸ்தமானது எப்போ 1929 வந்து என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்க சொஸ்தமாடினாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மிருகம் இப்போ சொஸ்தமான மிருகம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இமேஜ், அவங்களுக்கு இமேஜ்னு இருக்கா. என்ன இமேஜ் தான் வந்து சொன்னேன், ரிலிஜியஸ் பவர் உடையவர்கள். அதே சேம் டைம் அவங்க சிவில் லாஸ், அதாவது அரசாங்கத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. சர்ச்சும் ரிலீஜியஸ் மத ரீதியான காரியங்களும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தாங்க. அதே தன்மையை இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, தோற்றத்தை நம்ம பார்க்கணும். இப்போ அமெரிக்கா தேசத்தில் எக்ஸாக்டாக அதை தான் பார்க்க முடியுது. ஸோ பொய்யான கிறிஸ்தவத்தை உடைத்து உண்மையாக கடவுளுக்கு இருக்க பிள்ளைகளை அவங்க சித்திரவாதம் பண்ணக்கூடிய தன்மைகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்க, சர்ச் அண்ட் ஸ்டேட்டு யுனைட் ஆகிடுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ட்ரம்ப் அந்த அறிக்கைகள் ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் அண்ட் ஸ்டேட் நோ மோர் அப்படின்னு ஜஸ்ட் ட்ரம்ப்னு போடுங்க, அவங்க சொல்லக்கூடிய பார்க்குறாங்க. ஸோ ஒயிட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ மத ரீதியான காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கட்டாய முடியவர்களா இல்லை அவங்க அதிகார முடியவர்களா ஆயிடுறாங்கன்றதை நம்ம பார்த்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதே தன்மை ஒரு காலகட்டத்தில் 1260 வருடங்கள் கிறிஸ்துவை பேர் வைத்துக்கொண்டு இந்த டார்க் ஏஜஸ் டைமில் ரோமன் கேத்தலிக் இந்த பேப்பசி போப்பு மார்க்கம் எந்த அளவுக்கு உண்மையான கிறிஸ்தவர்களை சித்திரவாதம் பண்ணாங்கன்றது ஜஸ்ட் எல்லாத்தையும் யூடியூப்பில் கூகுளில் இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்தா சரித்திரம் தெரியும். ஸோ நம்ம சரித்திரம் அதிகமான நேரத்தில் தெரியாததுனால தான் நம்ம யார் என்னன்றதை நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட டெக்னாலஜி வைஸ் தான் நான் ஏன் இதை பண்ணுறதுக்கான திருப்பி மறுபடியும் சொல்லுது, நீங்கள் இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறோமோ அது மூலிமா தான் நம்ம உண்மை என்றுன்னு தெரியும். சத்தியத்தை தெரியும் போது தான் சத்தியம் என்ன நம்மளை விடுதலை ஆக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ பொய் எது உண்மை என்ன தெரியும் போது அந்த உண்மை பக்கம் நம்ம இருக்கிறவர்களா நம்ம இருப்போம். ஸோ கடவுள் அதுக்கு தான் நம்மளுக்கு உதவி செய்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நானும் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த டெக்னாலஜி இந்த வயசில் எனக்கு புரிஞ்சிக்கும் ரொம்ப குழந்தை போல் எனக்கு சொல்லிக் கொடுக்க ப்ராஃபஸரும் மட்டும் எல்லா காரியத்தையும் நான் தெரிஞ்சுக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தணும்னா இதை பண்ணுறேன். ஸோ இதுதான் ரெவலேஷன் 13:15 நம்ம verse 15 பார்க்குறோம். ஸோ இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் முழுமையாக ஃபார்ம் ஆயிடுது. அவங்க அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க. அதே தோற்றம் உடையவர்கள், அதே சித்திரவாதியின் கடவுள் பேரை வைத்துக்கொண்டு அரசாங்கமும் சபையும் ரெண்டுமே மத ரீதியான காரியத்தை அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மற்றில எதுக்கு மத்தியில் சீன்றது கடலுக்கு மற்றில அவங்க இந்த கூடாரத்தை போடுறாங்க. பொதுவாக வந்து ப்ராஃபஸில் பைபிளில் வந்து கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சீன்றது கடல்ன்றது அது மனிதர்களும் மல்டிடியூட்ஸும் குறிக்குது, நேஷனும் குறிக்குது. ரெவலேஷன் 17:15 நம்ம பார்த்து தெரியும். ஸோ இப்போ குளோபலாக அவங்க ஸ்கோர், அதாவது உலகளாவியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடவுளுக்கு விரோதமான காரியத்தில் இந்த க்ளோரியஸ்ட் ஹோலி மவுண்டன் கூட பார்க்கலாம். ஸோ கடவுளோட இடத்துலையும் அவங்க செயல்படுத்துகிறாங்க. இப்போ மனிதர்களுக்கும் அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் கடவுளுக்கும் ஆப்போசிட்டாக அதிகாரமுடைய தோற்றத்தில் ஆயிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கடவுளுக்கும் ஆப்போசிட்டாக உடையவர்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தா மவுண்டன், ஹோலி மவுண்டன்றது பொதுவாக பைபிள் வந்து ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஹோலின்றது பரிசுத்தம். ஸோ பரிசுத்தமான கடவுளுக்கு க்ளோரியஸ்ட் அப்படின்றது ஒரு தன்மை, அதை கடவுளுக்குன்னு பெர்ஷியஸாக இருக்கக்கூடியது, கடவுளுக்குன்னு புனிதமான இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் சியான், அதாவது கடவுளோட அதிகாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிற தன்மை, கடவுளுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுத்தக்கூடிய அந்த தோற்றம், அந்த அதிகாரம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளோட 10 கற்பலைக்கு கடவுளோட அந்த ராஜ்யத்தும் கடவுளோட அதிகாரத்தும் அந்த கிங்ஷிப்பும் அந்த க்ளோரியஸ்ட் அந்த தோற்றத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கலாக ஒரு இடத்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த மவுண்ட் ஜியான்ன்றது ஒரு மலையை குறிக்குது, இல்லை அது இஸ்ரவேல், இல்லை ஜெருசலேமை, இல்லை டெம்பிளை, இல்லை இப்படிப்பட்ட மக்களை குறிக்குதுன்னு. அது வந்து கடவுளோட அதிகாரத்தை, கடவுளை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து கண்ட்ரோல் ஓவர் வர்ஷிப், சுயநினைவோடு, அதாவது நம்ம பகுத்தறிவோடு நம்ம என்ன பண்ணுறாங்க, மனிதன் வர்ஷிப் பண்ணுறாங்க. அதாவது அந்த மிருகத்தையும் அதோட சொரூபத்தையும் அதோட
என்ன பண்ணுறாங்க, அதோட முத்திரையை தரித்து கொள்கிற அந்த தன்மையை பார்க்க முடியுது. ஸோ கடவுளுக்கு விரோதமான காரியத்தை முழுமையான இந்த கிங் ஆஃப் நார்த், அதாவது இந்த பேப்பசி அவளோட தன்மை வந்து அது யுனைடெட் நேஷனாக இருக்கலாம், எந்த தோற்றத்தில் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த உலகளாவிய அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த மிருகம் அந்த அமெரிக்காவுமே இல்லை. என்ன தேசம், ஸோ எந்த தேசம், அமெரிக்கா தேசம் பிகைண்ட் த சீன் வந்து பேப்பசி. ஆனால் அவங்க தோற்றம் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். உதாரணத்துக்கு போர்ட் ஆஃப் பீஸ் இருக்கலாம், யுனைடெட் நேஷன் இருக்கலாம், EU இருக்கலாம். ஸோ ஏதாவது வந்து தன்மையில் என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒரு இராணுவத்துக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கலாம். ஆனால் பொய்யான கிறிஸ்துவத்துக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்கணும். அதுதான் போப்பு மார்க்கம், பேப்பசி, ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்துக்கு அவங்க இதை செயல்படுத்த வைப்பாங்கன்றதை பார்க்க முடியும். ஸோ அமெரிக்கா தேசம் அதை ஃப்ரண்ட் லைனில் இருந்து அவங்க பண்ணுவாங்கன்றது நம்ம வசனத்தின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில், அதாவது கடவுளுக்கு விரோதமான காரியத்தை ஆல்ரெடி அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் என்ன மரண தண்டனையை அவங்க நிறைவேற்றல. ஆல்ரெடி வந்து சண்டே சர்ச்சுக்கு கடவுளோட உண்மையான 7ஆம் நாள் ஓய்வு நாள் 4ஆம் கட்டளைக்கு விரோதமான காரியத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்க. நிறைய LGBTQ அப்படி இப்படின்றது நல்ல தவறான பொய்யான உபதேசத்தெல்லாம் நம்ம கிறிஸ்துவத்தெல்லாம் அவங்க கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செயல்படுத்துகிறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மரண தண்டனை நிறைவேற்றுற அளவுக்கு அவங்க கோபமும் அவங்களோட அதிகாரம் உடையவர்களாக கடவுளுக்கு விரோதமாகவும் கடவுளோட பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு முடிவுக்கு கடவுள் கொண்டு வருவாங்க. ரெவலேஷன் 18:8 நம்ம அதை பார்க்க முடியும். இந்த ஒன் டே, ஒரு நாளில் இந்த முடிவு வந்துடும். ஸோ இப்போ கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் மேபி காட் அதை அலோவ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதோட ஈவல், அதோட கொடூரமான அதோட தோற்றத்தை, அந்த பாவத்தோட அந்த கோரத்தை நம்ம தெரிஞ்சுக்க காட் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அது பர்மனன்ட் கிடையாது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மேபி நம்ம பைபிளில் இந்த சிஸ்டம் இதெல்லாம் என்ன செயல்படுத்துவாங்கன்றது, ஆனால் அந்த சிஸ்டம் ரொம்ப காலகட்டத்துக்கு இல்லை, அது ஒரு முடிவுக்கு வரும்ன்றதை நம்ம வசனத்தின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் யாருமே உதவி பண்ணாத அளவுக்கு அந்த மிருகத்தின் அந்த சிஸ்டத்துக்கு, அந்த பொய்யான உலக அரசியலுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பொய்யான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அப்படி ஆயிடுறது. அவங்கள யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, யாரெல்லாம் நம்பினாங்களோ யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத தன்மைக்கு அவங்க போயிடுறாங்க. நன் ஷால் ஹெல்ப் ஹிம் அப்படின்றத பார்க்க முடியுது. அதாவது அவங்க எதெல்லாம் அவங்க சார்ந்து இருந்தாங்களோ, அவங்களோட மிலிட்ரி பவர், அவங்களோட பொலிட்டிக்கல் அந்த பவர், அதிகாரம் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ இதனால இன்னும் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அப்படி கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கடவுளோட பிள்ளைகளுக்கு கடவுளுக்கு விரோதமாக ஒரு செயல் பார்த்துடுறாங்க. ஸோ ஆல்ரெடி சண்டேலாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி சில மிருகத்தின் முத்திரை, அதாவது மார்க் ஆஃப் த பீஸ்ட், மார்க்ன்றது சண்டேன்னு பார்த்தோம், இந்த பீஸ்ட்ன்றது பேபிசி பார்த்தோம். ஸோ பேபிசிக்கோட மார்க் என்னென்னா, அவங்களோட முத்திரை என்னென்னா சண்டே வர்ஷிப் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்களோட கேத்தலிக் புக்கிலலாம் போய் பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள், ரோமன் கேத்தலிக்கு என்ன மார்க் ஆஃப் த பீஸ்ட்னா அவங்களுக்கு என்னென்ன சண்டே வர்ஷிப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சண்டே லான்னு பார்க்குறோம். இந்த சண்டேல ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப மோசமான நிலவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க துணிறாங்க. கடவுளோட பிள்ளைகளை சித்திரவதை பண்ணக்கூடிய அந்த தோற்றத்தை பார்க்க முடியுது. ஸோ இன்டைரக்டாக சஃபர் பண்ணவங்களாம் இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெயிலில், ப்ரிசனில், அப்புறம் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறையில், அப்புறமா குடும்பத்தில் பிரச்சனைகள், எக்கனாமிக்கலில், ஃபைனான்ஷியலாக இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மறைமுகமாக இருந்த கடவுளோட பிள்ளைகளுக்கு இப்போ மரண தண்டனை அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுறாங்க. ஸோ அப்போ மரண தண்டனை அவங்கள தீவிரவாதியை போல் உலகளாவிய அரசாங்கம் என்ன பண்ணுது, கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவர்களை தேடக்கூடிய தன்மைக்கு வந்துடுறாங்கன்றதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஏஐ சிஸ்டம் மட்டும் எல்லா சர்வேலன்ஸும் நம்ம பார்க்க முடியுது. எங்கே போனாலும் இந்த உலகத்துலேருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சிஸ்டமேட்டிக்கலாக நம்ம இருக்கும். ஸோ கடவுளோட பிள்ளைகளை அந்த டைம் மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படின்ற அந்த தன்மைக்கு வராங்கன்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு முடிவு வந்தது. ஸோ அவங்கள என்ன பண்ணுறது, அவங்களோட கிருபையின் காலம் முடியப்படுது. ஸோ கடவுள் ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அதனால கிருபையின் காலம் முடியல. ஸோ எக்ஸாக்டாக வர்ஸ் 45 அது டீட்டெயில் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 12:1 நம்ம பார்க்கணும். ஸோ இமீடியட்டாக என்ன ஆகுது, அவங்களோட ப்ரொபேஷன் முடிந்தது, கிருபையின் காலம் முடிந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்படி கிருபையின் காலம் முடியும்னா, திஸ்
அட் த டைம் ஷால் மைக்கேல் ஸ்டாண்டப், அதை மிகாவேல், அதாவது இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவரோட சீட்லேருந்து எழுந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ மிகாவேல் எழுந்துக்கிறாங்கன்றது அவரோட பரிந்து பேசக்கூடிய அந்த இன்டர்சீசன் வந்து என்ன பண்ணுது, முடிய செய்யுது. ஸோ இந்த பரிந்து பேச எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1844 நியாய தீர்க்கக்கூடிய அந்த நுட்ப நியாய விசாரணை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பார்க்கக்கூடிய. அப்போ ஸ்டார்ட்டாக 180+ இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ண பரிந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த நுட்ப நியாய விசாரணை வந்து இப்போ முடிவு அடைந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ப்ரொபேஷன் உலகத்துக்கு, இந்த அரசாங்கத்துக்கும், கடவுளுக்கு விரோதமாக இருக்க மனிதர்களுக்கும், எல்லாருக்கும், மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் கிருபை கடவுள் கொடுக்க அந்த கிருபை முடிந்தது அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ டோர் ஷட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நோவா காலத்தில் என்ன பண்ணாங்க, வெள்ளம் என்ன பண்ணுச்சு, 7 நாள் கடந்து தான் வந்துச்சு, அப்புறமா தான் வந்துச்சு. ஆனால் முன்னாடியே கிருபையின் காலம் முடிந்தது. அந்த டோர் யாரெல்லாம் வர வாய்ப்பு சான்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு வரக்கூடிய அந்த சான்ஸ், அந்த கிருபை, அந்த ப்ரொபேஷன் முடிந்தது. டோர் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நினச்சாலும் யாருனாலையும் வர முடியாது. ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டோரை வந்து ஷட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே தன்மை மனிதர்கள் இயேசு கிறிஸ்து லேட்டாக தான் வரப்போகிறாங்க, மேபி இந்த டைம்லேருந்து கொஞ்சம் அப்புறமா வந்தாலும். ஆனால் கிருபையும் இயேசு கிறிஸ்துவோட இடத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் அந்த அவரோட அளவில்லாத அந்த அன்பு, அந்த கிருபை முடிவடைந்தது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ காடோட மர்சி முடிஞ்சிருச்சு. வாட் டஸ் மைக்கேல், நான் சொன்ன போல் இயேசு கிறிஸ்து வந்து மைக்கேல் வந்து எழுந்துக்கிறாங்கன்றது, கிறிஸ்து வந்து அவர் பரிந்து பேசிகிட்டு இருக்கிறது முடிவடைந்தது. அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த இந்த பாவத்தன்மை உள்ள அந்த மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு என்ன பண்ணுது, முடிந்தது. அவங்களோட கேரக்டர் சீல் ஆகிடுது. சீல்ன்றது நான் எப்போவுமே சொல்ல போல, ஒரு பார்சல் சீல் பண்ணி நான் அனுப்புனாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ யாரும் மாற்ற முடியாது. அதே போல் அவங்களோட குணம் என்ன பண்ணுது, ஒரு டைமில் சீல் ஆகிறது. ஸோ அவங்க எந்த தன்மையிலும் எந்த நேரத்திலும் மாற முடியாதவர்களாக மாறிடுறாங்க. பாவம் செய்கிறவர்கள் பாவம் உள்ள அந்த கேரக்டரில் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதுதான் ரெவலேஷன் 22:1 நம்ம பார்க்க முடியுது. ஸோ யாரெல்லாம் நன்மை செய்கிறவர்கள் நன்மையாக இருப்பாங்க, பாவம் செய்கிறவர்கள் பாவத்தோடு இருப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த நியாய தீர்ப்போட இந்த செயல் எங்கே நடக்குது, 45லேருந்து முடிவு, இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் முடிவு எங்கே நடக்குதுன்னா 45க்கு முடிஞ்சு verse 1, அதாவது அடுத்த சாப்டர் 12:1 முடியுது. இந்த நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு ஈவெண்ட்டும் காட் எந்த அளவுக்கு வரக்கூடிய விஷயங்களை எவ்வளோ விளக்கமாக காட் நம்ம சொல்லிருப்பார், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அவங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே மறைக்க மாட்டாங்கன்றதை இது மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ எப்பவுமே சாத்தான் வந்து ஒரு தோற்றத்தை என்ன பண்ணுவான், எந்த அளவுக்கு அழிக்கக்கூடிய தன்மையில் இருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எக்கனாமிக்கல் ஆல்ரெடி முன்னாடி இல்லை, பொருளாதாரத்தின் ரீதியாக அவன் வந்து என்ன பண்ணான், ஃபெயிலியர் ஆகிட்டான். அவனால் கண்ட்ரோல்லையும் இந்த கடவுளை பிள்ளைகளை கண்ட்ரோலில் கொண்டு வரல, உண்மையாக நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. ஸோ வந்து உண்மை, கடவுளோட 10 கற்பனை கை கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிற மனிதர்களுக்கு வெளிப்படையாக உலகத்துக்கு தெரியப்படுது அப்படின்றத யாரெல்லாம் பொய்யான சத்தியத்தை உடையவர்களும் உண்மை சத்தியருக்கும் உலகம் முழுவதும் தெரிஞ்சிடுது. ஸோ அதனால் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ மனிதர்களும் யாரெல்லாம் நம்பி வஞ்சிக்கப்பட்டாங்களோ அவங்களும் ஐயோ அப்படின்றத ஃபீல் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கிங் ஆஃப் நார்த் அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிடுறாங்க அப்படின்ற பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட பிள்ளைகளை, மனிதர்களை அவங்க என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு நிறுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது, என்ன நேரிட்டாலும் முடியாது. ஈவன் சாத்தான் அந்த மரண தண்டனை இப்படிப்பட்ட சித்திரவாதைகளை அனுமதிச்சும் கடவுளுக்கு, அதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப 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 ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் அவன் என்ன பண்ணான், ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இதுக்கப்புறம் ப்ரீச் பண்ண போகிறது இல்லை. அதாவது கிருபையின் காலம் முடிந்தது, ப்ரீச் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை அப்படின்றத நான் பார்க்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஜேக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத பார்க்கணும், யாக்கோபின் உபத்திரவு காலம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அவங்க இந்த நேரத்தில் அவங்க எங்கேயுமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒளிந்துக்கவும் அவங்களோட தன்மைகள்லேருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க,
யாருமே மனமாற்றுறதோ யாருக்கோ வந்து உதவி செய்கிறது ப்ரீச் பண்ணுறது அவங்க பண்ணுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி மெசேஜ் வந்து லவ் க்ரை மெசேஜ் முன்னாடி முடிஞ்சது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் அந்த பாபிலோன் சிஸ்டம், பாபிலோன் குழப்பம், அந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், இந்த பொய்யான உபதேசத்தை அவங்க வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, எச்சரிக்கை சொல்லக்கூடிய, வார்ன் பண்ணக்கூடிய இது தன்மையெல்லாம் இல்லை, எல்லாமே முடிந்தது அப்படின்னு பார்க்கணும். அவங்க சீல் ஆயிட்டாங்க. அதோட கடவுளோட பிள்ளைகள் கடவுள் சீல் ஆயிட்டாங்க, மனதளவு கேரக்டர் சீல் ஆயிட்டாங்க. சாத்தானோட பிள்ளைகளும் என்ன பண்ண மனதளவுக்கு சீல் ஆயிட்டாங்க 2 பேரும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்ரி ஒன்னோட டிசிஷன் என்ன பண்ணுது, தீர்மானம் எடுக்கப்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க கடவுளுக்கு உண்மையாக என்ன பண்ணுவாங்க, நிலைத்து நிற்பாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஏன் இந்த நேரத்தில் ஏன் வந்து இந்த கிங் ஆஃப் நார்த் இந்த பொய்யான உபதேசத்தில் இருக்கக்கூடிய கடவுளோட பிள்ளைகள் எந்த மெசேஜும் எதுவுமே பண்ணுறதில்ல, எந்த உபதேசமும் பண்ணுறதில்ல, யாருமே கரெக்ட் பண்ணுறதில்லன்னு பார்த்துட்டோம். எந்த எச்சரிக்கை செய்தியும் உலகத்துக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்தோம். ஏன் ஹெல்ப் பண்ண முடியலன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அது யூனிவர்ஸ் உலகம் முழுவதும் மற்ற உலகத்துக்கும் சாத்தானோட அவனோட கவர்மெண்ட், அவனோட ஈவில், அவனோட பாவமான இந்த உலகம், அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னது ஃபுல்லாக எக்ஸ்போல் ஆகிடுச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன பண்ணாங்க, ஈவன் விக்கட், அதாவது ரொம்ப 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 பாவத்தில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பொய்யில் நம்ம ஏமாந்துருக்கோம், அதாவது ஏவாளை போல் ஒரு டைமில், அதாவது அவங்களோட நிர்வாணத்தை உணரும் போது தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம சாத்தான் ஏமாந்துட்டோம், நம்ம தவறான ஒரு கொள்கைகளை நம்ம ஏமாந்துட்டோன்றதை புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த பொய், அந்த ஈவல் திங்ஸ், அந்த பாவம் வந்து என்ன பண்ணது, வெளிப்படையாக தெரிந்தது அப்படின்னு. ஸோ உலகம் முழுவதும் அதில் ஆயிடுறாங்க. ஸோ தீமையான காரியத்தில் அந்த வார்னிங் மெசேஜை ரிஜெக்ட் பண்ணவங்களாம் என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நன்மையாக, நீதியாக நியாய தீர்ப்பு நடந்து முடிந்தது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் காட் வரக்கூடிய சூழ்நிலை மட்டுமே தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு டைமில் ஈவல் எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு. அதான் டவர் ஆன் பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஒரு டைமில் வந்து சடன் கொலாப்ஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். கடவுளுக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யான ஒரு பாபிலோன் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நிறைய காரியத்தை காட் எனக்கு ரிவீல் பண்ணி நிறைய காரியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் சொல்லணும்னு ஆர்வமாக இருக்கும் போது நான் பர்சனலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி ரொம்ப கஷ்டத்தை சாத்தான் கொடுக்கக்கூடிய நேரம் இருக்குது. ஸோ நிறைய டாபிக் கவர் பண்ணணும். ஸோ ஒரு டாப்பிக்கும் நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு நேரத்தில் டவர் ஆஃப் பைபிளில் வந்து அந்த காரியத்தில் என்ன பண்ண, அவங்க பொய்யான உபதேசம் வந்து கடவுள் வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு கொலாப்ஸ் வந்துடுது, அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு டெம்பரவரியாக எதுவுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நிலைக்கிறது இல்லை அப்படின்றது சடன் கொலாப்ஸ் வருது. அதை தான் பாபிலோனோட ராஜ்யத்திலும் பார்க்குறோம். மேதியர்கள்னால என்ன பண்ணாங்க, அந்த கைப்பற்றுறதுக்கு முன்னாடி விரல் வந்து எழுதி அவங்களோட நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் காட் ஒரு நேரத்திலும் அப்படி கொடுக்குறாங்க. சோதம் குமார காலகட்டத்தில் மற்றும் நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் ஈவல் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிடுது, வெளிப்படையாக தெரிந்தது. அதுக்கப்புறமா அந்த வார்னிங் மெசேஜ் சொன்னது, நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம வந்து தவற விட்டுட்டோம், மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அது சுய நினைவோடு, அவங்களோட பகுத்தறிவோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் இந்த செய்தியை, நம்ம தான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாகவோ இல்லை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல், அதுதான் நான் சொல்லுவேன். மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் 100%க்கு 200% உண்மைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் போல்டாக சொல்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். சாட்ஜிபிட்டியில் கொடுக்கக்கூடிய, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த லிங்கை தொட்டு நீங்கள் என்ன கேள்விகளாக கேளுங்க, என்ன கிராஸ் ரெஃபரன்ஸ் வேணால் நீங்கள் கேளுங்க. இப்படி எங்கள் பாஸ்டர் சொன்னால், இந்த சர்ச் இப்படி சொல்லு, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படி ஏன் அது இல்லை, இது அப்படி இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் எது வேணால் கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்ஜிபிட்டி அந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் பயன்படுத்துறதில்ல. கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் கேட்பார், நீ தான் பயன்படுத்தலை, உண்மையை தெரிந்து கொள்ள அங்கரம் தேர்ஸ்ட் இருந்தால் எப்படி வேணால் கல் பேசும், மண் பேசும், ஏன் உலர்ந்த எலும்புகளும் உயிரடியும்ன்றதை கடவுள் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் கடவுள் பற்றி பேசாதுன்றதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம அது பொய்யா உண்மையான்றதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு அறிவை பயன்படுத்தினா அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஈவன் பொய்யான காரியங்களாக இருந்தாலும் நம்ம எழும்பக்கூடிய கடவுளோட உதவியின் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஓவராலாக வேர்ஸ் 45 வந்து நம்ம என்ன பார்த்தோம், மரண தண்டனை ப்ரொபேஷன் முடிந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து வேர்ஸ் 40 வந்து
அவங்களோட வார், அதாவது கிங் ஆஃப் நார்த் அண்ட் சவுத், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், பொய்யான கடவுள் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் உண்மையான சபைக்குள்ளே அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. சண்டே வர்ஷிப்லேருந்து, சொர்பத்தை வணங்கக்கூடியதுலேருந்து, நகை போடுறதுலேருந்து, மாடஸ்டிலேருந்து, ஹெல்த்துலேருந்து, ட்ரெஸ்லேருந்து, எல்லா விஷயங்களும் உலகளாவியாக உலகத்தாராக ஆகிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் அது மூலியமாக verse 42 வந்து எக்கனாமிக்கல் வைஸில் பொருளாதாரம் இப்போ பார்க்க முடியுது. அதோட பீக்கில் நம்ம இருக்கோம். ஸோ உலகம் பொருளாதாரம், அதாவது உலக தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கான தீர்மானத்தை மற்றவர்கள், உலக தேச தலைவர்கள் எடுக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க டோட்டலாக ஃபைனான்ஷியலி கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. verse 43 பார்க்க முடியுது. ஸோ உலக டோட்டல் கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. verse 44 இந்த நேரத்தில் லவ் க்ரை மெசேஜ்னால அவங்களுக்கு ஒரு பேனிங் ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுறாங்க. அதனால இன்னும் கோபம் அடைந்து இந்த மரண தண்டனையை இந்த கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு, உலகத்தாருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, அவங்க சிஸ்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உபதேசத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மரண தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்க தீவிரவாதியாக சொந்த குடும்பமும் சொந்த தேசமும் சொந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடுறாங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ வேர்ஸ் இந்த முடிந்த அதுக்கு அப்புறமா கிருபையின் காலம் முடிந்தது. அதாவது உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு முடிந்தது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த டைமில் கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறதுல, எந்த வார்னிங்கு கொடுக்கறதுல, கடவுளுக்காக உண்மையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறவர்களாக அவங்க இருக்காங்க. சீல்டு, அவங்க கேரக்டர் வந்து முத்திரை, சீல்டு, அவங்களோட தோற்றம். அதை தான் நம்ம மிருகத்தின் முத்திரை வந்து கையிலாவது நெற்றியிலாவதுன்னு என்ன பண்ணணும், ஆக்ஷன். கைன்றது ஆக்ஷனு, நெற்றின்றது நம்ம ஃப்ரண்டல் லோபு, நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானத்தை பார்க்குறோம். தீர்மானத்தின்படி நம்ம குணம்படி என்ன பண்ணாங்க, சீல் ஆகிடுறாங்க கடவுளோட பிள்ளைகள்னு பார்க்குறோம். ஸோ verse 1-3 அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து கடவுள் வந்து அவங்கள மீட்பாங்க அப்படின்றத, கடவுளோட பிள்ளைகளை மீட்டு 2ஆம் வருகையில் கூட்டு போவாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு வசனத்தில் எவ்வளோ டீட்டெயில்டான காரியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு சம்மரியாக பார்க்கணும், ஃபைனல் ஆக்ட், அதாவது உலக பவர் வந்து குளோபல் சிஸ்டம், அதான் நான் சொன்ன மறுபடியும் சொல்லப்போ யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும், இல்லை பேப்பர்ஸியாக இருக்கட்டும், ஆனால் ஏதாவது உலக தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்றது. கோவிட் டைமில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு ஒரு அட்டம் பண்ணாங்கன்றது. லாக்டவுனாக இருக்கட்டும், மற்ற எல்லா மேண்டேட்ரி விஷயத்திலும் நம்ம பார்த்தோம். தப்பிக்கவே முடியாதுன்றதை ஆல்ரெடி பார்த்தோம். எப்படிப்பட்ட ட்ரோன் மூலியமாக எல்லா மூலியமாக சர்வேலன்ஸ் ஆனாங்க. அதாவது ஒரு உலக சட்டத்துக்கு விரோதமாக, அது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃப்ரீடம், அது என்ன அடிப்படையில், என்ன மத ரீதியான இருந்தாலும், எந்த டெம்பிள், எந்த கோயில், எந்த மசூதியாக இருந்தாலும் என்ன ஷட் டவுன்ன்றதை நம்ம லாக்டவுன்ன்றதை பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து போச்சுன்றதை பார்க்கும். அதையோட எக்ஸ்ட்ரீமாக இந்த காலகட்டத்தில் வரும். மேபி போர்லாம் இருந்தால் டோட்டலாக எதுவுமே பண்ண முடியாது. உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே, உயிருக்கு தேவைப்படுறவர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒபே பண்ணக்கூடிய தன்மைக்கு போயிடுவாங்க. ஸோ அது மூலமாக அவங்க இதோட நோக்கம் என்ன, ரிலீஜியஸ் என்ன பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் அண்ட் பாலிட்டிக்கல். இது வந்து ஒரு 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 உலகளாவிய கிடையாது. கடவுளோட சட்டத்துக்கு, கடவுளோட பிள்ளைகள் அட்டாக் பண்ணவங்கன்னா அவங்களோட மெயின் எய்ம். அதன் மூலியமாக ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் என்ன பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, மரண தண்டனையை நிறைவேற்றுவாங்க. அதை ஃபாலோவர்ஷிப் தான் சண்டே லாக்டவுன்ன்றதை மறந்துடக்கூடாது. இப்போ வரக்கூடிய சண்டே லாக்டவுன் அதுதான் மார்க் ஆஃப் த பீஸ்ட். யாரெல்லாம் ரெஸ்ட் எடுத்து, யாரெல்லாம் அதுக்கு பயந்து, யாரெல்லாம் சண்டே சர்ச் போயிட்டு அந்த ரொம்ப இதாக இருக்காங்களும், ஈவன் சாபத் கீப்பர், சாட்டர்டே வர்ஷிப் பண்ணுறது, 7ஆம் நாள் 4ஆம் கற்பனை கை கொள்றவர்களுக்கு தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது. கடவுளோட பிள்ளைகள், கற்பனை கீப் பண்ணுறவர்கள்லாம் கடவுளோட பிள்ளைகள். மேபி நிறைய பேர் கிறிஸ்துவம் கிரைஸ்ட்னு சொல்கிறவர்களாம் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் சொல்லிட்டாரு, நீ யாருன்னே தெரியாது, லாலெஸ்னஸ் அப்படின்வாங்க, அக்கிரமக்காரர்களே அப்படின்வாங்க. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லாலெஸ்னஸ், அதாவது சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை கை கொள்ளாதவர்களே, அது கடவுளோட கற்பனைகளே கை கொள்ளாதவர்களே அப்படின்றாங்க. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், மேபி நீங்கள் எவ்வளோ 44 டினாமினேஷன் இருக்காங்க, 44,000 பிரிவுகள் இருக்காங்க, எல்லாருமே கிறிஸ்துவர்கள். யார் உண்மையான கிறிஸ்துவர்கள்? கடவுளுடைய 10 கற்பனைகளை கை கொண்டு அவர் மேலே விசுவாசம் உடையவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரெவலேஷன் நம்ம மூவ் ஆகும்போது அதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. அவ்வளோ காரியங்களும் நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம தான் இப்படிப்பட்ட உண்மை சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மெசேஜ், ஆசீர்வாதம், அற்புதம், அது நன்மை, அப்படி லவ், அன்பு, பீஸ் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ப்ராஃபஸிஸ் தெரியும் போது எவ்வளோ வார்னிங், அதாவது ஒரு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய
ஒரு புயல் வந்தால் ஒரு பேழைன்றதை மறந்துவிட. தீர்க்க தரிசனம் பொதுவாக தானியலும் ரெவலேஷன் 2 புஸ்தகங்களும் நோவோட பேழை போல் நம்ம இது புரிந்துக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய தன்மை அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுதான் நான் இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ கடைசியாக கடவுளுக்கு விரோதமான இந்த சண்டையெல்லாம் போட்டு இதை மீறி இருக்க கடவுளோட பிள்ளைகளுக்கு இந்த ஃபைனல் ஒரு உபத்தரவு காலம், ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள், யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்றத பார்க்க முடியாது. இந்த இக்கட்டு காலத்தில் என்ன பண்ணுற, மரண தண்டனையை அவங்க தீவிரவாதிகளாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள அறிவிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சடனாக உலகளாவியதை அறிவிக்கிற உலக தலைவர்களுக்கு உலக மக்களுக்கு அந்த பொய்யான உபதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிருபையின் காலம் முடிந்தது, கடவுள் நியாய தீர்த்து முடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த வசனம், அதாவது 12:1 கடவுள் எழுந்துக்கிறாங்க. மிகாவேல்ன்றது கிரைஸ்ட், அவரோட நுட்ப நியாய விசாரணை அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த நியாய தீர்ப்பு 1844 ஸ்டார்ட் பண்ணது இங்கே முடிந்தது. சில மாதத்துங்களில் சில வருடங்களில் அது உங்கள் முன்னாடி என் முன்னாடியும் நடக்க போகுது. இப்படிப்பட்ட விஷயத்தில் இன்னும் தூங்குறவர்களாகவும் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாதாரண மனிதனாகவும் ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம், வரோம், ஸ்கூலுக்கு போகிறோம், மற்றும் நம்மளை காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எந்த அளவுலும் ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம ப்ரிப்பேர் ஆகலை. எனக்கும் தெரியும் இதெல்லாம் நடக்க போகுது இந்த நேரத்தில் இப்படின்றது எல்லாம் தெரிஞ்சாலும் எந்த ஈவெண்ட்ஸில் இப்படி தப்பிப்பாங்க இப்படின்னு நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன பண்ண சில நேரத்துங்களில் ஸ்பிரிச்சுவலியாக இருக்கட்டும், மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலி ஒரு இடத்துக்கு நான் தயார்படுத்த கண்ட்ரி லிவிங் ஆகும் எதுவுமே நான் செயல்படுத்தாமல் இருக்கும்போது வருத்தத்தோடு இருக்குது. ஸோ எந்த ரீதியான காரியத்தை காட் சீக்கிரமாக காட் உங்களுக்கும் எனக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய காரியத்தை தான் நானும் உங்களுக்கு அதை பண்ணிகிட்ருக்கு. காடும் உங்களுக்கு இதன் மூலியமாக என் மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட சுயத்தினால நம்மளோட பலத்தினால இது முடியாது. ரொம்ப 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 கொடுமையான நேரம் வரப்போகுது. அது எந்த அளவுக்குன்னா நம்ம verse 45 பார்த்தோம், அதுதான் மரண தண்டனை அளவுக்கு அவங்க துணிந்துருவாங்க. ஈவன் நம்மளோட ஓன் குடும்பம், ஓன் மக்கள் தான் என்ன பண்ண போகிறாங்க, எதிரியாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ கடவுளுக்கு உண்மையாக இருக்க, கடவுளோட கற்பனைக்கு கை கொள்றவர்களை உலகம் முழுவதும் எதிர்க்க போகுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட நம்ம சாபத் கீப்பர் இந்த நேரத்துலேயும் நம்ம கடவுளுக்கு உண்மையாக இல்லாத போது அப்படிப்பட்ட உபத்திரவு காலத்தில் நம்ம இருக்க முடியாது. அதாவது காளான் படை கூட நம்ம ஓட முடியாத நேரத்தில் குதிரை படை கூட நம்மளால் ஓட முடியாது. ஸோ நான் நிறைய டைம் யோசிப்பேன், கோவிட் நம்மளுக்கு அவ்வளோ காரியத்தை நம்மளுக்கு சொல்லி தந்துச்சு. அந்த பேண்டமிக் டைமில் எல்லாமே ஒரு ட்ரைலர் தான். ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆக போகுது. ஸோ கொத்தாக மறிக்க போகிறார்கள். ஸோ என்ன சத்தியம் தெரியாதவர்களுக்கு நம்ம சத்தியம் சொல்லக்கூடிய உண்மை, சத்தியம்ன்றது உண்மையை சொல்லக்கூடிய தன்மை, கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், படிங்க, நான் சொல்லக்கூடிய உண்மையான்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நம்ம காட்கிட்ட ஹெல்ப் கேட்போம். அன்புல்லாப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. அப்போ சமூகத்துக்கு வரோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீர் ஒரு வார்னிங் மெசேஜ், ஒரு அழைப்பை கொடுக்குறீங்க. ஸோ ஆண்டவரே, நாங்கள் ஸ்டில் ப்ரிப்பேர் இல்லாமல் இருக்கோம். ஸோ மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி எந்த தகுதியும் இல்லாத இருக்கும் ஆண்டவரே, அதே தூக்கத்தில் இருக்கும். ப்ளீஸ் எங்களை தட்டி எழுப்புறதுக்காக நன்றி. இதை புரிந்து கொண்டு நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக நீர் உதவி செய்யுங்க. அப்பா, இப்படிப்பட்ட சாத்தானோட பிள்ளைகள், இந்த சாத்தானோட உலகம், இந்த கவர்மெண்ட் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போக போகுது ஆண்டவரே, அந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை தவிர எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்ன நிலைமை ஆனாலும் உங்களை விட்டுடாதபடி உண்மை நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இந்த குடும்பம், இந்த சொந்தம் பந்தம், இந்த உற்றா உறவினர், இந்த உலக லட்சியங்கள், உலக பேஷன், இது எல்லாமே டெம்பரவரிப்பா. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனும், அளவில்லாத அன்பு, அந்த நீர் சிந்தின ரத்தத்துக்கு நாங்கள் பயனுடையவர்களாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. என்னிடம் இது மூலியமாக உங்கள் நாம மட்டும் மகிழ்ப்படட்டும். தகுதி இல்லாத என்னை நீ தகுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி. என்னிடம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மொழி கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.